உண்மையிலேயே ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் என்னதான் பிரச்சனை? ஈரான் மீது நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என்று சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டி கொண்டிருந்த நிலையில ஈரானை பொறுத்தவரை நாங்கள் நேரடி பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டோம் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அனுப்பியிருந்த கடிதத்தையே கிழிச்சு குப்பை தொட்டில போட்டார் ஈரானுடைய ஆன்மீக தலைவராக இருக்கக்கூடிய ஆயத்துல்லா அலி காமனி. அப்பாஸ் ஆராய்ச்சியை பொறுத்தவரை அணு ஆயுத பேச்சுவார்த்தைகள்ல ரொம்ப பிரில்லியண்டான ஒருவர். ஈரானிடத்தில் அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடாது என்கிறது அமெரிக்கா, அணு ஆயுதங்களை தயாரிப்போம் என்கிறது ஈரான். அமெரிக்கா, பிரித்தானியா, சீனா, ரஷ்யா, பிரான்ஸ். டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்றார் என்று சொன்னா, இந்த ஒப்பந்தத்திலிருந்து நாங்க வெளியே போறோம், இதை நாங்க ஏத்துக்கிற முடியாது என்று சொல்லி அமெரிக்காவை தன்னிச்சையாக இந்த அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தில் இருந்து வெளியேற்றிக் கொள்கிறார். ஈரான் ஒரு லாக்ல கொண்டு வந்து வைத்த ஒரு ஒப்பந்தமாக இருந்தது. அந்த ஒப்பந்தத்தினுடைய சாராம்சமாக எது இருந்தது என்று சொன்னால், அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இன்றைய இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விவகாரத்தை தான் நம்ம தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அது என்ன முக்கியமான விவகாரம்னா, நமக்கெல்லாம் தெரியும், காசாவினுடைய யுத்தம் ஆரம்பித்ததில் இருந்து தற்போது வரைக்கும் காசாவில் ஆரம்பித்த சண்டை என்பது ஈரான் வரைக்கும் வியாபித்து நிற்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம தொடர்ந்து பார்க்க முடிகிறது. காசா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு பின்னர் அது அப்படியே லெபனான் மீது தாக்குதலாக மாறியது. லெபனானில் இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாக்களும் சீனுக்கு வந்தாங்க, அவங்களும் இஸ்ரேல் மேல தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்தார்கள். அதற்கு பிறகு ஈராக்கில் இருக்கக்கூடிய சில குழுக்களும் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தது. இடையில சிரியா மீதான தாக்குதல்களையும் இஸ்ரேல் செய்து கொண்டிருந்த நிலையில தான் சிரியாவில் பெரியதொரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அங்கிருந்த பஷர் அல் அசாதினுடைய ஆட்சியே இல்லாமல் போனது. தற்போது வேறு ஒரு ஆட்சி அங்கே களம் கண்டிருக்கிறது. ஈரானுடைய அடிப்படை சிரியாவில் இருந்து ஓரம் கட்டப்பட்டிருக்கிறது. தற்போது சிரியாவினுடைய ஆட்சியை கண்ட்ரோல் பண்ற இடத்துல டர்க்கி தான் இருக்கிறாங்க. துருக்கியினுடைய கண்ட்ரோல்ல தான் அந்த ஆட்சி இருக்கிறது. இந்த நிலையில இன்னும் சிரியா மீதான தாக்குதல்களையும் இஸ்ரேல் தொடர்கிறது. அதை தாண்டி யெமன்ல இருக்கக்கூடிய ஹூதிகளுடைய படைப்பிரிவு இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல் நடத்துகிறார்கள், அமெரிக்காவுக்கு எதிராக தாக்குதல் நடத்துகிறார்கள். தொடர்ந்து அவர்களுடைய தாக்குதல்களும் நடைபெற்று வரக்கூடிய இந்த நிலையில காசாவுல யுத்தம் ஒருபுறம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மறுபுறமாக ஈரான் மீது 2 தடவைகள் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இருந்தது. அதற்கு பதிலடியாக வரலாற்றில் ஒருபோதும் இல்லாத அளவுக்கு ஈரானும் இஸ்ரேல் மீது தாக்குதல்களை நடத்தி இருந்தது. இப்படியான ஒரு சூடான சூழ்நிலையில தான் ஈரானுடைய முன்னாள் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி அவர்கள் ஒரு விமான விபத்திலே மரணித்திருந்தார். அதற்கு பிறகு புதிய அதிபராக மசூத் பெசக்ஷியன் தெரிவு செய்யப்பட்டிருந்தார். இப்படி அரசியல் கள நிலவரம் மாறி 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 வருகிற நேரத்தில் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாற்றம் தான், ஈரான் மீது நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என்று சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டி கொண்டிருந்த நிலையில உடனடியாக ஈரான் ஒரு பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்திருந்தார். ஈரானை பொறுத்தவரை நாங்கள் நேரடி பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டோம் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அனுப்பியிருந்த கடிதத்தையே கிழிச்சு குப்பை தொட்டில போட்டார் ஈரானுடைய ஆன்மீக தலைவராக இருக்கக்கூடிய ஆயத்துல்லா அலி காமனி. ஈரானுடைய ஆட்சி கட்டமைப்பை புரிஞ்சுக்கிறங்க. ஆட்சி கட்டமைப்பில் ஜனாதிபதி எடுக்கிற தீர்மானங்களை கூட மாற்றுகிற அதிகாரம் யாருக்கு இருக்குன்னு கேட்டா ஆயத்துல்லா அலி காமனி என்கிற ஆன்மீக தலைவருக்கு இருக்கிறது. எனவே அவர் இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிற முடியாதுன்னு கிழிச்சு குப்பை தொட்டில போட்டாரு. ஆனால் மறைமுக பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயார் என்றார்கள். மறைமுக பேச்சுவார்த்தை என்கிற பேரில் நேற்றைய தினம் ஓமான்ல மஸ்கட்ல ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தையாளர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். ஈரான் சார்பாக ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் ஆராய்ச்சியினுடைய தலைமையில் ஒரு குழு பங்கேற்றிருந்தது. அப்பாஸ் ஆராய்ச்சியை பொறுத்தவரை அணு ஆயுத பேச்சுவார்த்தைகளில் ரொம்ப பிரில்லியண்டான ஒருவர், ரொம்ப நுணுக்கமான விவகாரங்களை பேசக்கூடிய ஒரு ராஜதந்திரியாக அறியப்பட்டவர். இவர் தான் கடந்த 2015 2018 கால பகுதிகளில் இந்த பேச்சுவார்த்தைகளில் பங்கெடுத்த ஒருவர். இந்த நிலையில் நேற்று இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப்பும் பேச்சுவார்த்தைக்கு வரணும், இல்லைன்னா நாங்கள் தாக்குதல் நடத்துவோம், இஸ்ரேல் தலைமையில் தான் இந்த தாக்குதல் நடக்கும் என்று சொல்லியிருந்தார். அதற்கு பதிலடி கொடுத்திருந்த ஈரானுடைய ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா அலி காமனியினுடைய உதவியாளர் என்ன சொல்லியிருந்தார் என்று சொன்னா, நீங்கள் எந்த தாக்குதலுக்கு வந்தாலும் அதை எதிர்கொள்ள நாங்கள் தயாராக
இருக்கிறோம் என்று சொன்னார். அதே போன்று ஈரானுடைய ஜனாதிபதி மசூத் பெசக்ஷியனும் நாங்கள் அமெரிக்காவோடு ஒரு வாருக்கு தயாராக இருக்கிறோம் என்றெல்லாம் அறிவித்திருந்தார்கள். அவங்க அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர்டாக இருக்கிறாங்கிறதையும் தொடர்ந்து நம்ம பார்க்க முடிகிறது. இந்த நிலையில உண்மையிலேயே ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் என்னதான் பிரச்சனை என்பதை நம்ம பேசிக்கலி தெரிஞ்சுக்கிறோம். என்னன்னா இந்த ரெண்டு நாடுகளுக்கும் இடையில பல பிரச்சனைகள் இருக்கிறது. வரலாறு ரீதியாக அந்த வரலாற்று ரீதியாக நடைபெற்ற எந்த பிரச்சனைகளையும் ஈரானிடத்தில் அமெரிக்கா ஜெயிக்கல, ஈரான் தான் ஜெயித்திருக்கிறார்கள். அப்படியான ஒரு சூழல்ல தான் இப்பொழுது இந்த பிரச்சனை மேலோங்கி இருக்கிறது. இந்த பிரச்சனை ஈரானிடத்தில் அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடாது என்கிறது அமெரிக்கா, அணு ஆயுதங்களை தயாரிப்போம் என்கிறது ஈரான். தயாரிக்கிறதா இல்லையா என்பதுதான் பேசிக் பிரச்சனையாக இருக்கிறது. இந்த பிரச்சனையை பொறுத்தவரையில் டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக முதல் தடவை வந்தாரா இல்லையா? முதல் தடவை ஜனாதிபதியாக வர்றதுக்கு முன்பதாகவே ஒபாமா காலத்திலேயே ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இருந்தாங்க. அந்த பேச்சுவார்த்தையில் ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய 5 நாடுகள், வீட்டோ பவர் கொண்ட 5 நாடுகள், அமெரிக்கா, பிரித்தானியா, சீனா, ரஷ்யா, பிரான்ஸ், இந்த 5 நாடுகளோடு யூரோப் யூனியன் அதே போன்று ஜெர்மன் ஆகிய 3 தரப்பும் ஒன்றிணைந்து ஈரானோடு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அதில் ஒரு ஒப்பந்தம் எட்டப்பட்டது. நீங்க யுரேனியத்தை எவ்வளவு செறிவூட்ட முடியும் என்கிற ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தம் மிக அழகாக லாவகமாக ஈரான் ஒரு லாக்ல கொண்டு வந்து வைத்த ஒரு ஒப்பந்தமாக இருந்தது. அந்த ஒப்பந்தத்தினுடைய சாராம்சமாக எது இருந்தது என்று சொன்னால், இனிமேல் ஈரான் யுரேனியத்தை அணு ஆயுத தயாரிப்புக்காக எதையும் உற்பத்தி செய்யக்கூடாது. யுரேனியத்தை செறிவூட்டுகிற நேரத்தில் அதை தூய்மைப்படுத்துகிற பணியை செய்யும் போது வெறும் 3% தான் யுரேனியத்தை செறிவூட்ட வேண்டும், அதை தாண்டி நீங்கள் செய்யக்கூடாது என்ற ஒரு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டது. 10,000 கிலோவாக ஈரான் நிர்ணயித்திருந்த யுரேனியத்தை வெறும் 300 கிலோவாக அந்த ஒப்பந்தம் குறைத்தது. ஈரான் அதுக்கு ஒப்புக்கொண்டு கையெழுத்து போட்டாங்க. நாங்கள் 10,000 300 கிலோவுக்கு வர்றோம், அதே நேரத்தில் 3% அதிகமாக யுரேனியத்தை செறிவூட்ட மாட்டோம் என்று சொல்லி ஒப்புக்கொண்டிருந்தார்கள். இந்த ஒப்புதல் 2015 நடைபெறுகிறது. இதுல 2 தரப்புமே கையெழுத்து போட்டுக் கொள்றாங்க. 2 தரப்புனா யூரோப் யூனியன், ஐநாவில் நிரந்தர உறுப்பினர்களாக இருக்கிற வீட்டோ பவர் கொண்ட 5 நாடுகள், அதுவும் அதே தரப்புக்கு நிற்பாங்க. ஜெர்மனும் அதே தரப்புக்கு நிற்பாங்க. அடுத்த தரப்புல ஈரான் இருந்தாங்க. இந்த அடிப்படையில் தான் அந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. அதற்கு பதிலாக ஈரானுக்கு தேவையான பல தடைகளை ஐரோப்பிய யூனியனும் அமெரிக்காவும் ஜெர்மனும் நீக்கி இருந்தார்கள். ஈரானுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைச்சிக்கிட்டு இருந்தது. நிறைய தடைகள் நீங்கின காரணத்தினால ஒரு ஓவரா அவங்க பிசினஸையும் பண்ண ஆரம்பிச்சாங்க. நாட்டுக்கு தேவையான பல பொருட்களை அந்த நேரத்தில் இறக்குமதி செய்யவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் பிறகு எப்பயாவது ஒரு லாக்க பண்ணுவாங்கன்னு சொல்லி அதெல்லாம் அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி செய்து கொண்டு இருக்கும் போது தான் 2018 மீண்டும் அமெரிக்க அதிபராக இருந்த டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்றாருன்னு சொன்னா, இந்த ஒப்பந்தத்தில் இருந்து நாங்க வெளியே போறோம், இதை நாங்க ஏத்துக்கிற முடியாது என்று சொல்லி அமெரிக்காவை தன்னிச்சையாக இந்த அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தில் இருந்து வெளியேற்றிக் கொள்கிறார். மற்ற நாடுகள் ஐரோப்பிய யூனியன் வெளியே போகவும் இல்லை, அல்லது அந்த நிரந்தர உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய பிரான்ஸாக இருக்கலாம், சீனாவாக இருக்கலாம், ரஷ்யாவாக இருக்கலாம், பிரித்தானியாவாக இருக்கலாம், இந்த 4 நாடும் வெளியே போகவும் இல்லை, ஜெர்மன் வெளியே போகவும் இல்லை. இவங்க மட்டுமே வெளியேறாங்க. நாங்க இதுக்கு சம்பந்தப்பட மாட்டோம், நாங்க இதை ஏத்துக்கறல அப்படிங்கிறார். ஏன்னா எப்பயுமே டொனால்ட் ட்ரம்ப் என்ன நினைக்கிறார்னா, உலகத்தில் அவரை தவிர வேறு யாருமே அறிவாளி இல்லை, எனவே நான் நினைச்சதை செய்வேன், இப்பயும் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி அவர் வெளியே போயிட்டாரு. வெளியே போனால் அதற்கு பிறகு ஈரானும் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இனிமே நம்மளை கண்ட்ரோல் பண்றதுக்கு யாரும் இல்லை, நம்ம நினைச்சதை பண்ணலாம்னு சொல்லி பூந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த அளவுக்கு விளையாடி இருக்கிறாங்கன்னா, ஐநாவினுடைய அணு ஆயுத பரவல் தடை சட்டத்திற்கு இணங்க அணு ஆயுத பரவல் தடுப்பு மையம் என்ன சொல்றாங்கன்னா, தற்போது ஈரான் 60% அதிகமான யுரேனியத்தை தூய்மைப்படுத்தி செறிவூட்டி இருக்கிறது. என்ன கவனிக்கணும்னா, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நமக்கெல்லாம் தெரியும் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் நம்ம வெளியிட்டு வந்த ஒரு அறிவிப்பு தான், பொத்துவில் பகுதிகளில் இலங்கையினுடைய கிழக்கு மாகாணத்தின் முதன்மை ஊராக இருக்கக்கூடிய அந்த ஊரில் ஒரு வீடில்லாத சகோதரர்களுக்கான 14 வீடுகளை அமைக்கிற திட்டத்தை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். அதற்குரிய பணிகள் மிக மும்முரமாக நடைபெற்று வருகிறது. அதனுடைய காட்சிகளை நீங்கள் பார்ப்பீங்க. வீடுகள், ஒரு வீடு முழுமையாக கம்ப்ளீட் ஆகிற ஒரு நிலைக்கு வந்திருக்கு. 2வது வீடும் நெருக்கமாக முடிப்பதற்கு நெருக்கமாக வந்திருக்கிறோம். 3வது வீடு கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. 4வது வீட்டுக்கான ஆரம்ப பணிகளும் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. எனவே முதல் கட்டமாக 5 வீடுகளை முடிப்பதற்குரிய ஏற்பாடுகளில் மும்முரமாக நம்ம செயல்பட்டு வர்றோம். இதெல்லாமே உங்களுடைய ஜகாத்து மற்றும் சதகா நிதிகளை கொண்டுதான் செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்பது உங்களுக்கு தெரியும். அந்த மக்களுக்காக நீங்கள் வழங்கக்கூடிய இந்த உதவிகள் நாளை மறுமையிலே கண்டிப்பாக இறைவனிடத்திலே மிக பெரும் பாக்கியங்களை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹுக்காக நாம் செய்கிற அனைத்து செயல்பாடுகளுமே மறுமையை இலக்காக கொண்டதாக இருக்கிறது. சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய இலக்கை தான் நாம்
நிர்ணயித்து வைத்திருக்கிறோம். எனவேதான் இந்த பணியை நம்ம பண்ணி வர்றோம். அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் அந்த பணிகளை மிக மும்முரமாக முன்னெடுத்து வருகிறார்கள். இதற்காக உங்களிடத்தில் தான் நாம் தொடர்ந்தும் உதவிகளை எதிர்பார்த்து வருகிறோம். எனவே இதற்காக உதவ விரும்புகிற சகோதர சகோதரிகள், தாய்மார்கள், பெரியவர்கள், முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிலக்கத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்க முடியும். அது எவ்வளவு பெரிய தொகை அல்லது எவ்வளவு சிறிய தொகை என்பதல்ல, இறைவனிடத்திலே நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியத்திற்கு நம்மால் முடிந்த எல்லா உதவிகளையும் நாம் செய்ய முடியும். எனவே அங்கு நடக்கக்கூடிய இந்த பணிகள் வேகமாக நடைபெற்று அந்த மக்களும் நம்மை போன்ற மகிழ்ச்சியானவர்களாக மாறுவதற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். அணு ஆயுதத்தை பொறுத்தவரையில் ஒரு அணு ஆயுதத்தை செய்யணுமாக இருந்தால் 90% செறிவூட்டப்பட்ட தூய்மைப்படுத்தப்பட்ட யுரேனியம் தேவைப்படுகிறது. ஈரானை பொறுத்தவரையில் 2018 அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த டொனால்ட் ட்ரம்ப் செஞ்ச இந்த அறப்படிச்ச வேலையால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த கட்டுப்பாட்டை எல்லாம் மீறி 3% தான் தூய்மைப்படுத்துவோம் என்று சொன்னவர்கள் 60% வரைக்கும் தூய்மைப்படுத்தி கொண்டார்கள் என்று ஐநா அறிக்கை சொல்கிறது. எனவே ஐநாவினுடைய கருத்து பிரகாரமே தற்போது அவர்களுக்கு 60 90 வரைக்கும் 30% தான் செறிவூட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த அளவுக்கு அவங்க சரி 30 செறிவூட்டிட்டாங்கன்னா அணு ஆயுதத்தை செஞ்சிருவாங்க என்று சொல்லி ஐநா சொல்கிறது. எனவே அமெரிக்காவினுடைய அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் இருக்கும்போது செய்த ஒரு அறப்படிச்ச வேலையால இவ்வளவு தூரம் அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள். இப்பொழுது அதை கட்டுப்படுத்துவதற்குத்தான் அமெரிக்கா முழு மூச்சியாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. இஸ்ரேலும் என்ன பார்க்கறாங்கன்னா, ஈரானிடத்தில் அணு ஆயுதம் வந்துருச்சுன்னா அதுக்கு பிறகு எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இஸ்ரேல் இடத்துல அணு ஆயுதம் இருக்குது. இஸ்ரேல் அணு ஆயுதத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று அறிவித்திருக்கக்கூடிய ஒரு நாடு அல்ல. ஆனால் அமெரிக்கா அவங்கள்ட்ட அணு ஆயுதத்தை கொடுத்து வச்சிருக்கிறாங்கிறது உலகத்துக்கே தெரிந்த ரகசியமான பரகசியம். அது மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய நாடுகள் அவங்க மட்டும்தான் அணு ஆயுதத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தற்போது ஈரான் எடுத்துக்கிட்டாங்கன்னா ஈரான் கையிலையும் வந்துடும். ஈரான் கையில் அணு ஆயுதம் வந்துருச்சுன்னு சொன்னா மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய எந்த நாட்டையுமே யாரும் ஆட்ட முடியாமல் போயிடும். ஈவன் அமெரிக்கா கூட ஆட்ட முடியாமல் போயிடும் என்கிற ஒரு நிலையில தான் அமெரிக்கா இவ்வளவு நெருக்குதல்களை பண்ண வருகிறது. எது எப்படி போனாலும் ஈரானை பொறுத்தவரையில் அணு ஆயுதம் தங்களிடம் இருக்கிறது, தயாரித்து முடித்து விட்டோம் என்று அவங்க பகிரங்கமாக இதுவரைக்கும் அறிவிக்காம இருக்கிறாங்க. ஆனா ஆயத்துல்லா அலி காமனி என்ன பண்ணியிருந்தார்னா, ஏற்கனவே அணு ஆயுதம் செய்வதற்கு ஒரு தடையை விதிச்சிருந்தார். இந்த தடை கூட சர்வதேசத்துக்கு கண்துடைப்பாக சொல்லப்பட்ட ஒரு தடையாகத்தான் பார்க்கப்படுகிறது. அந்த தடையை மீறித்தான் தற்போது அவங்க அணு ஆயுதம் செறிவூட்டுகிற இந்த வேலைகளை பார்த்துக்கிட்டு வர்றாங்க. எது எப்படி போனாலும் ஈரானுக்கு ஆதரவாக ஐநாவில் இருக்கக்கூடிய நிரந்தர உறுப்பினர்களாக இருக்கிற அமெரிக்கா, பிரித்தானியா, பிரான்ஸ், சீனா, ரஷ்யா, இந்த 5 நாடுகளில் 2 நாடுகள் அவர்களோடு இருக்கிறார்கள், வீட்டோ பவர் கொண்ட நாடுகள் சீனாவும் ரஷ்யாவும். 3 நாடுகளில் பிரான்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்க வாய்ப்பு இருக்கிறது. பிரித்தானியாவும் அமெரிக்காவும் நேரடியாக எதிர்ப்பில் இருப்பாங்க. இப்படி ஒரு சூழல் இருக்கிற போதுதான் இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகிறது. இந்த பேச்சுவார்த்தைகள் ஆரம்பத்தில் எங்களுக்கு பேசுறதுக்கு முடியாது என்றெல்லாம் மறுத்த ஈரான் மறைமுக பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று சொல்லி இருந்தார்கள். இந்த மறைமுக பேச்சுவார்த்தையை கூட அல் ஜசீராவினுடைய சர்வதேச விவகாரங்களுக்கான ஆய்வாளராக இருக்கக்கூடிய மர்வான் பிஷாரா போன்றவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஈரான் டைம் எடுக்கிறாங்க, அமெரிக்காவை கொஞ்சம் லேட் பண்ண வைக்கிறதுக்கான வேலையை பார்க்கறாங்க, அணு ஆயுதத்தை முடிச்சுக்கிறதுக்காக அந்த வேலையை பார்க்கறதாகத்தான் அவர் சொல்றாரு. எதுக்கு அவங்க அந்த லேட் பண்ண வைக்கிறாங்கன்னு சொன்னா, 60 வந்துட்டாங்கன்னா இன்னும் 30 தான் இருக்கா, சீக்கிரமாவே அவங்க செஞ்சிருவாங்க. அதை தாண்டி அவர்களுடைய அணு ஆயுத செறிவூட்டல் மையங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குதுங்கிறது கூட அமெரிக்காவுக்கு இன்னும் கரெக்டா தெரியாது. ஏன்னா அமெரிக்காவினுடைய எந்த கம்பெனியும் ஈரானுக்குள்ள இல்லை. அதான் அமெரிக்காவுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை. அமெரிக்காவினுடைய எந்த கம்பெனியும் ஈரானுக்குள்ள பிசினஸ் பண்ண முடியாது. இப்ப சவுதி அரேபியாவோட பெட்ரோலை எடுக்கிறது, பிசினஸ் பண்றது எல்லாமே அரம்கோ. அரபு பேர்ல இருக்கிற மாதிரி காட்டினாலும் அது வந்து அமெரிக்காவினுடைய கம்பெனியாக இருக்க அரம்கோ. இதே மாதிரி எந்த அரபு நாட்டை நீங்க எடுத்துக்கிட்டாலும் அங்க பெட்ரோல் எடுக்கிறது, பிசினஸ் பண்றது எல்லாமே அமெரிக்க கம்பெனிகளாக இருக்கும். ஆனால் ஈரானுக்குள்ள மட்டும் அமெரிக்க கம்பெனிகள் எதுக்கும் அனுமதி இல்லை. மசூத் பெசக்ஷியன் கடைசியா பேசும்போது கூட என்ன சொன்னாருன்னா, அமெரிக்கர்கள் இங்க வந்து பிசினஸ் பண்றதை நாங்க மறுக்கல, வந்து பிசினஸ் பண்றதா பண்ணலாம். எங்களுக்குள்ள பிரச்சனை என்னன்னா, பிசினஸ் பேர்ல வந்து நீங்க உளவு பார்க்கிறது, நீங்க சிஐடி வேலை பார்க்கிறது, நாங்க என்ன பண்றோம், எங்க நிறுவனங்கள் எங்க இருக்குது, அதா இதா என்று சொல்லி நீங்க உள்ள வந்து நோண்டிக்கிட்டு இருக்கிறது எங்களுடைய பிரச்சனையாக இருக்கிறது என்று சொல்லி இப்ப அண்மையில் 2-3 நாட்களுக்கு முன்பதாக கூட மசூத் பெசக்ஷியன் இதை சொல்லி இருந்தார். எனவே இந்த நிலையில ஈரான் ஒரு ஐடியாவை கடைபிடிக்கிறாங்கன்னு தெரியுது. என்ன ஐடியான்னு சொன்னா, நம்ம பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு சொல்லி இப்ப நெக்ஸ்ட் வீக்கும் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டு இருக்காங்க. பேச்சுவார்த்தை நீள போகிறது. பேச்சுவார்த்தையோட பேர்ல கொஞ்ச நாள் அவங்க எடுக்க போறாங்க. அது மட்டுமல்லாம இந்த பேச்சுவார்த்தைகள் நடக்கிற காலகட்டத்துக்குள்ள யுரேனியத்தை செறிவூட்டி முடிக்க
கண்டுபிடிக்கிற வேலையும் அவங்க பார்க்க போறாங்க. அதை தாண்டி செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை சேவ் பண்ற பாதுகாக்கிற தனியான இடங்களையும் அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க. அதையும் தாண்டி யுத்தத்துக்கு தயாரான நாங்கள் யுத்தத்துக்கும் ரெடியாக இருக்கிறோம் சொல்லி அமெரிக்காவுடைய ராணுவ தளங்களை இலக்கு வைத்து ஏவுகணைகளை அவர்கள் தயார் செய்து வைத்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வந்திருக்கிறது. இதுதான் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில தற்போது நடக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறது. அணு ஆயுதத்தை நாங்கள் தயாரிக்க மாட்டோம் என்று சொல்லி உடனடியாக ஈரான் சொல்லிடுவாங்கன்னா அமெரிக்கா இந்த பிரச்சனையை பண்ண மாட்டாங்க. ஆனால் அவர்கள் அதை சொல்வதற்கு தயாராக இல்லை. நாங்கள் அணு ஆயுதம் தயாரித்து தான் தீர்வோம்ங்கிறதுல உறுதியாகவே அவங்க இருக்கிறாங்க. அதனால தான் ஈரான் மேல கை வைக்கிறதுக்கும் பல நாடுகளும் பயந்து கொண்டும் இருக்கிறார்கள். பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் அடுத்த கட்டம் என்ன நடக்கிறது, நெக்ஸ்ட் பேச்சுவார்த்தைகள் என்ன நடக்கிறது என்பதையும் நாம் தனியாக பார்க்க இருக்கிறோம். அதே நேரம் ஈரான் மீது அமெரிக்கா வைத்திருக்கக்கூடிய இந்த பொருளாதார தடைகளால ஈரானுக்குள்ள ஈரானுடைய ரியால் பண மதிப்பு ஆக டவுன் ஆகி இருக்கிறது நமக்கு தெரியும். சவுதியை பார்த்தீங்கன்னா உச்சத்தில் இருக்கும், குவைத்தை பார்த்தீங்கன்னா உச்சத்தில் இருக்கும். ஈரானுடைய பணம் ஆக கீழே இருக்கும். டாலருக்கு நிகரான ஈரானுடைய பணம் ரொம்ப கீழ்மட்டத்தில் இருந்தாலும் உள்நாட்டுக்குள்ள அவங்க பொருளாதார ரீதியாக அடி வாங்காமல் இருக்கிறது காரணம் என்ன, பெட்ரோல் இருக்குது. பணத்தில் இப்போ ஜப்பானுடைய எண்ணெய் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அது ரொம்ப லோ ப்ரொஃபைலில் தான் இருக்கும். ஆனால் அவங்க நாடு வளர்ந்த நாடாக இருக்கும். இது மாதிரி ஈரான் என்ன பண்ணிட்டாங்கன்னா உள்நாட்டுக்குள்ள எல்லாத்தையும் தேவையானதை பண்ணி வச்சிருக்காங்க. வெளிநாட்டில் எங்கள் நாணயம் எந்த லெவலில் இருந்தால் என்ன என்பதுதான் அவருடைய பார்வையாக இருக்கிறது. என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஈரான் விடுவதாக இல்லை. அணு ஆயுதம் தயாரிக்கிற அதே மூச்சோடு அவர்கள் பயணிக்கிறார்கள். ஈரானியர்களை பொறுத்தவரையில் ரொம்பவே டெக்டிக்காக யோசிக்கக்கூடிய ஒரு குரூப். அவங்க ரொம்ப நுணுக்கமாக யோசிப்பாங்க, திறமையானவர்களும் கூட. இது அந்த மார்க்க கண்ணோட்டத்தை தாண்டிய ஒரு செய்தியாக நம்ம பார்க்கறது என்னன்னா, நீங்க ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு அவங்க சொந்தமா ஆயுதம் தயாரிப்பாங்க. மற்ற அரபு நாடெல்லாம் வெளிநாட்டில இருந்து வாங்குவாங்க. அவங்களுடைய ஆயுதத்தை வாங்கி தான் இவங்க வேலை பார்ப்பாங்க. ஆனால் இவங்க சொந்தமாகவே தயாரிப்பாங்க. அதே நேரத்தில் பெட்ரோல் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, பெட்ரோல் விற்கிறதா இருந்தாலும் சரி, எல்லாமே ஈரான்காரன் தான் பண்ணுவான். ஆனால் அரபு நாடுகள் எல்லாமே வெளிநாட்டுக்காரன் தான் பண்ணுவான். ஈரானுடைய ஒரு தொலைக்காட்சின்னு சொன்னா கூட அதில் எல்லாமே ஈரான்காரன் தான் பண்ணுவான். இதை எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க. எனவே எல்லாமே அவருடைய சுய தயாரிப்பாக இருக்கிற. அதனால தான் அவங்க நின்று பிடிக்கிறாங்க. அமெரிக்காவுடைய இவ்வளவு மிரட்டலையும் அவங்களால் எதிர்கொள்ள முடிகிறது. அந்த காரணங்களால தான் பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள். நம்முடைய அடுத்த வீடியோவில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நடந்த வரலாற்று தோல்விகளும் வெற்றிகளும் என்ன என்பதை பொறுத்திருந்து பாருங்கள். வாஹ்ரதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.